ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. மார்னிங்கே வந்து சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கும் லீவு. ஸோ இடியாப்பம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கஷ்டமாக எனக்கையோ சந்தகை பொந்தகைன்ட்டு இருந்து பெரிய தேங்காய் கட் பண்ணுற மிஷின் மாதிரி எதையோ வச்சு இடியாப்பம் படுத்து அது அந்த மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம்லாம் வந்து புழிஞ்சாச்சு. நல்லா தான் வந்திருந்தது. இடியாப்பத்துக்கு வந்து மாவு வந்து நான் முன்னாடியே வந்து பிணைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ சாஃப்டாக வந்திருந்தது. ஸோ இடியாப்பத்துக்கு ஆவி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் கொட்டிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இடியாப்பம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். எதுக்கு செய்கிறோன்னா நாங்கள் பெருமாளுக்கு சனிக்கிழமை ஏதாவது வச்சு கும்பிட்றோம் அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேண்டுனது. பெருமாளை ஏமாற்றி இன்றைக்கி தான் லீவ் வந்திருக்கு. அதான் இன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மற்ற நாள்லாம் இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால கிளினிக்லேயே ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. சரி காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃப்ரீயாக இதை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் இதுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அமிர்தா வந்து எல்லாமே நல்லா செய்வாள், ஆனால் ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோ செய்ய மாட்டா. நான் வந்து இந்த டீ காஃபி ஸ்வீட்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு தெரியாது. அதனால எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அதனால 2 பேரும் வந்து அவளுக்கு தெரிஞ்சதை அவள் செய்வா, எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு வர்றதை நான் செய்வேன். ஆமாம், கேரட் ஸ்வீட் எல்லாம் சூப்பராக செய்வேன். கேரட் ஒரு டம்ளர் ரவை, ஒரு டம்ளரில் அதில் 3 கப் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. லோவில் தான் வறுக்கணும், லோ சிம்மில் இதே தண்ணி ஊற்றாமல் அந்த சக்கரை பாகுலையே வந்து இந்த வறுத்த ரவையை போட்டு இது பண்ணிட்டா கட்டியாக வந்துடும். அதை அப்படியே சூடோடு குடிச்சிட்டா ரவா லட்டு. ஒவ்வொரு நாள் செய்வோம். எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி செய்வோம். எப்போவுமே வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு சனிக்கிழமைனா ஏதாவது சக்கரை பொங்கல் அப்படி ஏதாவது செய்யலான்னு தான் நினைப்பேன். ஒரு 2 வாரமாக வந்து அது அப்படியே ஸ்கிப்பாகி போயிட்டே இருந்தது. சரி இன்னைக்கு சக்கரை பொங்கலுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேசரி மாதிரி ஏதாவது செஞ்சுருவோம் சார். 3 டம்ளர் தண்ணி இந்த ரவையை வறுத்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. இது வந்து குங்குமப்பூ. ஆர்டிஃபிஷியல் கலர் வேண்டாம்னா இதில் அந்த மஞ்சள் கலர் போட்டுக்கலாம். இது கொதிச்சு கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் கொடுக்கும். சில பேர் மஞ்சப்பொடி போடுறாங்க. கோயிலெலாம் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாலும் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா மஞ்சள் பொடி வாசம் ஒரு மாதிரி வந்துடும். அதனால் நம்மகிட்ட இப்போ குங்குமப்பூ இருந்துச்சு. குங்குமப்பூ போட்டோன்னே அந்த மஞ்சள் கலர் வருது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அது முடியும் போது கொஞ்சம் நல்லாவே வந்துடும். இப்பயே போட்டுருணுமா? இப்போவே நல்லா கட்டியாது பார்த்தீங்களா? கொஞ்சமாக போட்டால் போதும்.
பரவாயில்ல, கட்டியே விழுகலமா. உபரி குவான்டிட்டி தான் அதிகமாக வந்துருச்சு. அதான் கொடுத்தேன். இது எப்படி அந்த ப்ரௌன் கலரில் அழகாக வறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸ்லோவில் வச்சா போதுமா? ஆமாம். இது கொஞ்சம் இது வித்தியாசம். போடவா? நைஸ். நீ ஒன்று இது தட்டி வச்சுருங்க. ஏலக்காய் கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் தான் அந்த கேசரியோட கம் ஆஃப் பண்ணிட்டியா? இப்படி இல்லை, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது. சாமிக்கு வச்சுட்டு தான் பார்க்கணும். நல்லா தான் இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. கேசரிலாம் செஞ்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கேசரி வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு வச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும். ஸோ வச்சாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதோட டேஸ்ட்டு சர்க்கரை எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ விளக்கெல்லாம் பொருத்தியாச்சு. மீன்வேல் என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பிராணியெல்லாம் ஃபுல்லாக வீட்டுக்கெல்லாம் போட்டுட்ருந்தார். நானும் சூடம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக யூடியூப்லேயும் வந்து ஒரு ரீச் கிடைக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கூடணும் அப்படின்னு வேண்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.